ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லையில இந்தியா ஒரு முக்கியமான நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க. அதாவது ஈஸ்டர்ன் லடாக் மற்றும் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்தியா சைனா இந்தியா பாகிஸ்தான் பார்டர் பகுதியில ஏராளமான 3D பிரிண்டட் பங்கர்ஸ் அமைக்க இருக்கிறாங்க. இந்த பங்கர்ஸ் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். எந்த அளவுக்கு வலிமையா இருக்கும் அப்படின்னா T90 டேங்க்ல இருந்து 100 மீட்டர் தொலைவில் இருந்து இந்த பங்கர்ஸ் நோக்கி அது சுட்டா கூட இந்த பங்கர் அவ்வளவு சீக்கிரத்துல சேதமடையாது. அந்த அளவிற்கு வலிமையா இந்த பங்கர்ஸ் இந்தியா அமைக்க இருக்கிறாங்க. இந்த மாதிரியான 3D பதுங்கு குழிகளை ஏற்கனவே அமெரிக்க ராணுவமும் பயன்படுத்தியிருக்காங்க. US ஆர்மியினுடைய ஒரு டெக்னாலஜியை தான் இந்தியா இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண இருக்கிறாங்க. இது IIT காந்தி நகர் மற்றும் IIT மெட்ராஸ் இந்த இரண்டு IITஸும் இணைந்துதான் இதற்கான சில தொழில்நுட்பங்களை மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இத ஒரு 2 முதல் 3 சோல்ஜர்ஸ் சேர்ந்தா கூட இந்த பங்கரை நகர்த்த முடியும். அந்த அளவிற்கு இது ஒரு ஹெவி லைட் வெயிட்டடா இருக்கு. ஒரு பங்கரே 40 கிலோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வலிமை அதிகமா இருக்கு. ஒரு T90 டேங்க்ங்கிறது இந்தியா கிட்ட இருக்கிறதுல ஒரு வலிமையான டேங்க். அந்த டேங்கே ஒரு 100 மீட்டர் தொலைவில் இருந்து இந்த பங்கர்ஸ் அட்டாக் பண்ணா கூட அவ்வளவு சீக்கிரத்துல இந்த பங்கர்ஸ் சேதமடைய மாட்டேங்குது. இதுக்குள்ள வீரர்கள் இருந்து எல்லையில பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வாங்க. ஆல்ரெடி இது போன்ற 20 பங்கர்ஸ் இந்தியா எல்லையில டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரியான பங்கர்ஸ் பெரிய அளவுல இந்த குளிர்காலம் முடிந்த பிறகு லடாக்ல டிப்ளாய் பண்ண இருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும், அருணாச்சல் பிரதேசல எல்லை பகுதியில சீனா பல ராணுவ கிராமங்களை கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹோட்டன் ஏர்பேஸ்ல இருந்து இந்த பக்கம் டிபெட் வரைக்கும் பல இடங்கள்ல சாலைகள் மற்றும் ரயில்வே போக்குவரத்து மூலமா சீனா அவங்களுடைய பகுதிகளை பெரிய அளவுல மேம்படுத்திட்டு இருந்தாங்க. இந்தியாவும் இப்ப அந்த பணிகளை வேகப்படுத்திருக்காங்க. எப்பவுமே இது போன்ற பணிகளை இந்தியா மேற்கொண்டா கூட இப்ப இந்தியா ஒரு விதமா அவசரம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு விரைந்து எந்த அளவிற்கு குயிக்கா எல்லையில நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டிஸ் மேற்கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு வேகப்படுத்திருக்காங்க. சர்வதேச ஊடகங்கள்ல கூட இது தொடர்பான பல செய்திகள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த அளவுக்கு இந்தியா இப்ப இந்த பணிகளை வேகப்படுத்திருக்காங்க. மேலும் இது இல்லாமல் எல்லையில பல இடங்கள்ல கன்னி வெடிகளையும் இந்தியா புதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ராக்சிமேட்டா இந்தியா மற்றும் சீனா இடையிலான லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில மட்டுமே 7 லட்சம் எண்ணிக்கையிலான கன்னி வெடிகளையும் இந்தியா புதைக்க இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பிரம்மாண்டமான பெரிய பெரிய ராட்சச பதுங்கு குழிகளை அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பெரிய ராட்சச பதுங்கு குழிகள்ல 450 டேங்க்ஸ் வரைக்கும் பதுக்கி வைக்க முடியும். அது இல்லாம அம்யூஷன்ஸ் ஏராளமான வெடிபொருட்களை பதுக்கி வைக்க முடியும். நம்முடைய வீரர்களுமே கூட இந்த பதுங்கு குழிகள்ல பதுங்கி இருந்து திடீர்னு ஒரு அட்டாக் மேற்கொள்ள முடியும். இப்ப சைனால இருந்தோ பாகிஸ்தான்ல இருந்தோ அவங்களுடைய வீரர்கள் அவங்க ஒரு அத்துமீறல்ல ஈடுபடும் போது நம்முடைய ரியாக்ஷன்ஸ் நம்ம கடுமையா கொடுக்க முடியும். சோ அதற்காக தான் இந்த மாதிரியான ராட்சச பதுங்கு குழிகளையும் எல்லை முழுவதுமே இந்தியா தீவிரமா அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லையில நம்ம என்னதான் மின்சார வேலிகள் இதெல்லாம் அமைச்சாலும் கூட ஒரு மேனுவல் அப்படிங்கிறது நிச்சயமா தேவை. ஒரு வீரர் பார்டர்ல நிக்கிறாங்கன்னா அவங்களுடைய குறைந்தபட்ச பாதுகாப்பை நம்ம உறுதிப்படுத்தணும். சோ அந்த வகையில இந்த மாதிரியான பங்கர்ஸ் அமைக்கும் பட்சத்துல அது வீரர்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும். பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து இந்தியாக்குள்ள ஊடுருனா கூட ஈஸியா நம்ம ஒரு சேஃபர் ஜோன்ல இருந்து அவங்கள அட்டாக் பண்ண முடியும். அன்னி வெடிகளை நம்ம பெரிய அளவுல புதைத்து வைக்கும் போது திடீர்னு எதிரி நாட்டினர் ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு அவங்க வரும்போது நிச்சயமா அவங்க சைட்ல பெரிய சேதத்தை இது ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. சோ இந்தியா இந்த விஷயத்துல ஹைலி அலர்ட்டா இருக்கிறதாவும் குறிப்பிடப்படுது. சோ இதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். இது தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. Thank you for watching. ஜெய் ஹிந்த்.